இதில் ஜனநாயகன் படம் நீங்கள் 2 பேரையுமே எதிர்த்துட்டு ஒரு ஏதோ பெரிய என்னது பாகுபலி மாதிரி ஒரு படம், உதிர்க்கும் தத்துவ முத்துகள், பேசுகின்ற கொள்கை விளக்கங்கள், இதெல்லாம் பார்த்து பொதுமக்கள் இப்படிப்பட்ட விஜயா இப்படிலாம் பண்ணுவாரா, செம்மையா இருக்க, இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்ம தான் நம்மளை தேடிட்டு இருந்தோம், இவர் வந்தார்னா இவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு ஜனங்க அந்த ஜனநாயகனை பார்த்து ஓட்டு போடுற மாதிரி ஒரு பில்டப் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? அது கேசரின்ல ஒரு படத்துல இருந்து எடுத்து கிண்டுனா கேசரி, தமிழ் கேசரி, தெலுங்கு கேசரிலேருந்து எடுத்துக்கிட்டுனா தமிழ் கேசரி. இந்த கர்மாந்திரத்தையா நைட்டு ஃபுல்லாக ஓட்டி இருந்தேன்னு வந்து கேட்குமா அந்த அம்மா ஒரு படத்தில், அது மாதிரி இந்த அளவு சனினா எவ்வளோ நாளாக பில்டப் பண்ணீங்க. பட் ஆனால் அந்த பில்டப்புக்கு பயந்து தான் சார் அப்போ செக் வைக்கிறாங்க ஜனநாயகத்துக்கும். பில்டப்புக்கு இல்லைங்க, 600 கோடி அந்த முதலீட்டுக்கு. நீ பாதி விஷயங்கள்ல கம்முன்னு போயிட்டா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அவரே சொன்னதானே. கரெக்டு சார், இது டைலாக் அவரே ஏன் அதை பண்ணல? அவரு வாழ்க்கை ஜம்முன்னு இருந்திருக்கும்ல. விசில் சின்னம் கேட்டாங்க, 12 சின்னம் எழுதி கொடுத்தாங்க. பேட்டு, குருவி, புறா, எறா, சுறா என்னென்னவோ. அதில் கேட்ட முதல் சின்னமே அப்படி டிக் பண்ணி விசில் கொடுத்துட்டாங்க. எப்படி கிடச்சிது? இந்த மாதிரி மாட்டேன் சொல்லு, தேவைப்பட்டால் தனியாக வந்து காலில் கூட விடுறேன்னு சொல்லு. தேமுதிகவே கேள்விக்குறியாக தான் இருக்குது. மதில் மேல் பூனை இல்லையே சார், அவங்க வந்து பாஜக என்டிஏ கூட்டணியில் தான் இணைகிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படி தான் சொல்கிறாங்க, மறுபடியும் செக் வைக்கிறாங்கல்ல. பிளாஸ்ட்டு தனியாக நின்னா பிளாஸ்ட்டு, அவ்வளோதான். தனியாக நின்னா இவங்க ஓட்டை ஒரு கிட்டத்தட்ட 18-20% வரைக்கும் பிரிக்கிறார், 18% பிரிக்கிறார். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான அப்துல் முத்தலிப் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஒவ்வொருத்தர கூட்டணி வந்து பாஜக, அதாவது என்டிஏ கூட்டணியில் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களா. இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் மதுராந்தகமும் வராரு. ஸோ அதனால் கூட்டணி ரொம்ப வலுப்பெறுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. தேமுதிகவும் கூட வந்துடும் அப்படின்னாச்சு. விஜய் அவர்கள்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர் கேள்விக்குறியாகவே இருக்குது. வருவாரா வரமாட்டாரா? தேமுதிகவே கேள்விக்குறியாக தான் இருக்குது. மதில் மேல் பூனை. இல்லையே சார், அவங்க வந்து பாஜக என்டிஏ கூட்டணியில் தான் இணைகிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படி தான் சொல்கிறாங்க, மறுபடியும் செக் வைக்கிறாங்கல்ல. இன்னைக்கு மும்பை கிளம்பி போயிருக்காங்க பையனோட. எதுக்கு போனாங்கன்னு தெரில. அதனால் அவங்களும் வந்து இந்த டிமாண்டை க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு தேமுதிக பொறுத்த வரைக்கும் ஒரு தராசு வச்சுக்கிறது, எங்கே இறங்குதோ அந்த சைடு போகணுன்னு. அப்படி வைக்க கூடாது. அரசியலில் வந்து அரசியல் போக்குக்கு ஏற்ற மாதிரி அணிகளை அமைக்கணும், அணிகளோடு சேரணும். அப்போ கட்சிக்கு எம்எல்ஏ எம்பிக்கள் கிடைப்பாங்க, கட்சியுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். ஆனால் இவர்கள் அதை இதில் எப்போவுமே தப்பு கணக்கு போடுறது. 2019 இவங்க நியாயப்படி 2014 ஏடிஎம்கே வந்திருக்கணும். சரி, அப்போ பிரச்சனையாகி பிரிஞ்சிட்டாங்க, ரைட்டு. 19 டிஎம்கே கூட்டணிக்கு ஸ்ட்ராங்காக வந்திருக்கணும், அதுவும் வரல. 21 வரல. 19 டிஎம்கே கூட்டணி வந்தாங்கன்னா 2 எம்பி சீட்டு கிடச்சிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அவர்கள் தப்பாக முடிவெடுக்குது. இந்த தடவை என்டிஏ ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, பக்காவாக இருக்குது. இப்போ மறந்து பிடிச்சிங்கன்னா திடீர்னு ஏதாவது ஆதாயம் தான் கிடைக்குதுன்னா அங்கே போயிட்டா மறுபடியும் கட்சி கீழே போயிடும். 5 வருஷம் எதிர்த்துட்டு அவங்கள்ட்ட போனீங்கன்னா அவங்கள எப்படி கீழே பார்ப்பாங்க? அதனால் பல விஷயங்கள் அவங்க வந்து கரெக்டாக முடிவெடுக்கணும். என்டிஏ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இருந்தாலும் எதுக்கு இவ்வளோ இழுக்கணும்னு கேட்குறேன். அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அடுத்து தாவேகா வந்து நான் ஏற்கனவே நம்ம இதெல்லாம் கூட பதிவு பண்ணியிருப்பேன். 30 நாள் மௌன புரட்சி பண்ணிட்டு இருந்தப்போ பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு வந்து ஒரு 3 தடவை பாஜகவோட டெல்லி மேலிடம், இங்கே இல்லை டெல்லி மேலிடத்தோட நேரடியாக விஜய் பேச்சுவார்த்தை நடத்தினார். அவருடைய கோரிக்கை, எனக்கு சிபிஐ விசாரணை வேணும், இந்த பிரச்சனையிலேருந்து ஹெல்ப் பண்ணுங்க, அதெல்லாம் தர்றோம், எங்களுக்கு என்ன தர. அதுக்கப்புறம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள். ஐயோ நான் வந்து இப்படிலாம் பேசிட்டேனே, திடீர்னு மாற்றினா சிக்கல் ஆகாதா? அதெல்லாம் ஆகாது, கலைஞர் கூட பேசாததா, ஜெயலலிதா பேசாததா அப்படின்னு மாற்றினாங்க. அப்போ இந்த விவகாரத்தில் 2-3 சுற்று பேச்சுவார்த்தைலாம் போனோன்னே ஓடி ஒளிந்தவர்கள், மறைந்திருந்தவர்கள், பதுங்கியவர்கள் எல்லாம் மறுபடியும் வந்து சேர்ந்த உடனே அந்த தீர்ப்பும் சிபிஐ விசாரணை வந்தோன்னா நீதி வெல்லும் அப்படின்னு போட்டுட்டு, நீதி மட்டும் வெல்லங்க, நம்ம windy.comல பார்த்தா 40% நெருங்கிட்டு இருக்கிறோம். நம்ம முதலமைச்சர் ஆகிறத யாரும் தடுக்க முடியாது. வேணா ஜான்கிட்ட கேளுங்க அப்படின்னா, ஜான் நீங்கள் ஒரு டெமிகாடா? ஆமாம், நீங்கள் கடவுளின் மைந்தன், பிரபஞ்சத்தின் குமாரன், நீங்கள் முதல்வராவதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு. அப்படியா? அப்போ அந்த டெல்லியில் பேசினாங்களா, அவங்கெல்லாம் வாக்கு கொடுத்துட்டேன்.
தூக்கி போடுங்க வாக்க. நீங்கள் யார்? நீங்கள் முதல்வர் ஆகிறதே உங்களை தடுக்க முடியாதுன்றான். அப்புறம் என்னங்க, தானாக நடக்கும் எல்லாமே. யார் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டா? இவங்கெல்லாம் விடுங்க, அது தெய்வத்தின் இது, அது தானாக நடக்கும் அப்படின்னோடனே பல்டி அடிச்சாப்புல. பல்டி அடிச்சாப்பரு சிபிஐ விசாரணை எப்படி மாறிச்சுன்னு தெரியும்ல, எல்லாமே மாறிச்சு, எல்லாம் இதாச்சு. இதில் ஜனநாயகன் படம் நீங்கள் 2 பேரையுமே எதிர்த்துட்டு ஒரு ஏதோ பெரிய என்னது பாகுபலி மாதிரி ஒரு படம், ஒரு அதில் உதிர்க்கும் தத்துவ முத்துகள், பேசுகின்ற கொள்கை விளக்கங்கள், இதெல்லாம் பார்த்து பொதுமக்கள் இப்படிப்பட்ட விஜயா இப்படிலாம் பண்ணுவாரா, செம்மையாக இருக்க, இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்ம தான் நம்மளை தேடிட்டு இருந்தோம், இவர் வந்தார்னா இவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு ஜனங்க அந்த ஜனநாயகனை பார்த்து ஓட்டு போடுற மாதிரி ஒரு பில்டப் பண்ணாங்க. எவருக்கா அது கேசரின்ல ஒரு படத்தில் இருந்து எடுத்துக்கிண்டுனா கேசரி, தமிழ் கேசரி, தெலுங்கு கேசரிலேருந்து எடுத்துக்கிட்டுனா தமிழ் கேசரி. இவர் எப்படி நடிப்பார்? இந்த படத்தை கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணுறாங்க, படம் வெளியே வந்துச்சு வச்சுக்கிங்க, ஜனங்க பார்த்துச்சுன்னா என்னடா அதே 50 பேர் ஓடியாரான், நீ ஒத்தால் அந்த அடிக்கிற, உன் பின்மண்டையில் இரும்பு ராடில் அடிச்சிட்டான், கீழே விழுந்துட்ட, உன் குழந்தை ஆழ்ந்தவனா டம்முக்குன்னு கண்ணு முழிச்சிட்டு மறுபடியும் சண்டை போடுற, முன்னிலும் வேகமாக சண்டை போடுற, தலையிலேருந்து ரத்தம்லாம் வலியுது. அப்புறம் என்ன பண்ணுற, 10 கார் பறகுது, அதில் 2 கார் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே விழுது, நீ குத்துன ஒரு ஆள் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே விழுறான், நடுநடுவில் பஞ்சு வசனம் பேசுகிற, ஒரு 5 பாட்டு குத்துப்பாட்டு. வேற என்ன ஆகுது இந்த படத்தில்? எதை வச்சு இவர் ஓட்டு போடுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த கர்மாந்திரத்தையாக நைட்டு ஃபுல்லாக ஓட்டி இருந்தேன்னு வந்து கேட்குமா அந்த அம்மா ஒரு படத்தில்? அது மாதிரி இந்த அளவு சனினா எவ்வளோ நாளாக பில்டப் பண்ணீங்க. பட் ஆனால் அந்த பில்டப்புக்கு பயந்து தான் சார் செக் வைக்கிறாங்க ஜனநாயகத்துக்கும். பில்டப்புக்கு இல்லைங்க, 600 கோடி அந்த முதலீட்டுக்கு பில்டப், பெரிய பில்டப்பு. 600 கோடி முதலீடு பண்ணால் படம் ஓடாமல் போச்சுன்னா ஆகும். அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும்ல. அதனால் 9ஆம் தேதி ரெடி பண்ணி 9ஆம் தேதி எல்லாம் காசை கையில் வச்சுருப்பான்ல, மச்சான் அந்த பார்த்தே திருடா, பொங்கல்றா டே, காணும் பொங்கல்றா டே, மாட்டு பொங்கல்றான்னு எல்லாம் பண்ணி பார்த்துக்கிட்டு அதில் அப்படியே டேய் மச்சான் படம் நல்லா இல்லைடா, இப்படி இருக்குதுடா அப்படின்னு கேவலமான வார்த்தைட்டான் வச்சுக்கிங்க. அது கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அவன் ஒரு 400 கோடி 500 கோடி பார்த்துட்ருப்பான். அப்புறம் படம் நான் நீ பார்த்தா பாரு, பார்க்காட்டி போ, அமேசான் நீங்கள் வா, எவ்வளோ 240 கோடி, ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம், ரைட்டு, அவன் பார்க்குறவங்களாம் பார்த்துட்டான், அடிச்சு ஓடுனுக்குது, அதை வச்சுக்கோ, 10 நாளைக்கு அப்புறம் அமேசான் அதில் கையை வச்சுட்டாங்க. அதுக்கு கூட யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் 2 படத்துக்கும் தான் பிரச்சனை வருது. அது ஒரு பயங்கரமான படம் இல்லை, ஹிந்தி, ஐயோ தமிழன், ஐயோ நான் தமிழன்டா தமிழன் அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்களா? சார் நான் பார்க்கல. டிக்கெட் வந்துச்சு, நான் ஏன்டா நடுராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணுன்ட்டு நான் போகல. ஆனால் அதில் நான் சில பேர் சொன்னதெல்லாம் கேட்டேன், அந்த திருச்சி வேல்சாமில் வச்சு மெரிச்சு விட்டேன். ஐபி அதிகாரி வந்து சட்டம் ஒழுங்கு பார்க்குறாராம, அப்படியா? அவர் தான் வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து பேசுவார், எனக்கு வந்து தமிழ் வேந்தன், தமிழ் உலகன், தமிழ் அழகன், தமிழ் வெறியன், தமிழ் இவங்களாம் வேணாம், புது ஆஃபீஸராக கொடுங்கன்னு கேட்பாராம, அப்படியா? நான் இப்போ சொல்லிட்டா, ஐபி வந்து 1965 காலகட்டங்களில் ஆக்சுவலாக முதல்ல ஐபின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, மத்திய உளவுத்துறை, இன்டெலிஜென்ஸ் பீரோ, மத்திய அரசுக்கு. இங்கே வந்து எஸ்பிசிஐடி இருக்குல்ல தமிழ்நாட்டுக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஐஎஸ்ன்னு இருப்பாங்க, இன்டெலிஜென்ஸ் செக்ஷன், நுண்ணறிவு பிரிவு, எது கமிஷன் ஆஃபீஸில் இருப்பாங்க. மாநில லெவலில் மாநில உளவுத்துறை யார்? எஸ்பிசிஐடி அவங்க. இது தவிர இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு தனியாக கியூப் பிரான்ச் இருப்பாங்க. இவங்க இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு வேலை என்னென்னா, நம்ம எல்லையோர மாநிலம்னால வெளியிலேருந்து எந்த இதுவும் வரக்கூடாது, மாநிலத்துக்கு வெளியிலேருந்து வெளிநாடுகள்லேருந்து மற்ற அது சம்மந்தமான விஷயங்களை பார்ப்பாங்க. இப்போ இலங்கையிலேருந்து இலங்கை தமிழர்கள் இந்த மாதிரி, அப்புறம் அந்த மாதிரி கடத்தல், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த சட்டவிரோதமாக குடிப்புகுதல் தான் கியூ பிரான்ச் பார்த்துக்குவோம். எஸ்பிசிஐடி வந்து மாநில உளவு, மாநில சட்டம் ஒழுங்கு, அரசியல் நிகழ்வு, மற்ற விஷயங்களை பார்த்துக்குவோம். ஐஎஸ் வந்து டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பார்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் தாண்டி மத்திய அரசுக்கு ஒரு உளவு பிரிவு, அதுதான் ஐபி, இன்டெலிஜென்ஸ் பீரோ. இந்த இன்டெலிஜென்ஸ் பீரோ இன்றைக்கி இன்டெலிஜென்ஸ் பீரோ, என்ஐஏ, ஆர்ஏடபிள்யூ, ரான்னு சொல்கிறோம்ல, ஆர்ஏடபிள்யூ, இன்னும் பல உளவு பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கு. ஆனால் 65 இந்த படம் எடுத்த காலகட்டத்தில், இந்த படம் சொல்லுகிற காலகட்டத்தில் ஐபி வந்து வெறும் ஐபி தான். அதுதான் வெளியிலையும் பார்த்துக்குச்சு, இந்தியாவுக்கு வெளியிலையும் ஆர்ஏடபிள்யூ வேலையும் அதான் பார்த்துக்குச்சு.
அப்போ எண்ணெயே கிடையாது, அந்த வேலையை அதான் பார்த்துக்கிச்சு. அதற்கும் சட்டம் ஒழுங்கும் சம்மந்தம் இல்லை. உளவு பிரிவுன்றது ஐடியா மட்டும் சொல்லும், ஏய் பாரு இது தயாரிச்சுன்னுக்கிறான் விக்ரம் வந்து வீட்டில் குண்டு தயாரிச்சுன்னுக்கிறாப்புல, இதை கொண்டு போய் மார்க்கெட்டில் வைக்க போகிறாப்புல, அது என்னான்னு பாருங்கள் அப்படின்னு ரிப்போர்ட் போடுவாங்க. அந்த ரிப்போர்ட்டு மாநில உளவுத்துறையோட டைப்பில் இருப்பாங்க, மாநில உளவுத்துறைக்கு பண்ணுவாங்க. அவங்க லாண்ட் ஆர்டர் சொல்லுவாங்க, அவங்க போய் பிடிப்பாங்க. இந்த மாதிரி இதை பிடிக்கும் போது இப்போலாம் என்ஐஏ வந்துடுச்சு இந்த இதுக்கெலாம். அந்த மாதிரி அப்போ எதுவுமே கிடையாது, ஐபி மட்டும்தான் பார்க்கும். ஐபியுடைய வேலை உளவு பார்க்கறது மட்டும், சட்டம் ஒழுங்கு அதுதான் சம்மந்தமே இல்லை. ஆனால் அந்த படத்தில் எப்படி காமிக்கிறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் லாண்ட் ஆர்டர் தான். அவரு துப்பாக்கி இவ்வளோ பெரிய அறிவாளி தான் அந்த சுதா கோங்கரா, தெரியுதா? இதை வந்து போட்டி தூக்கி வச்சுன்னு ஆடினாங்க. இந்த பராசக்தி, இந்த ஜனநாயகன் இன்னும் வரல, வந்தால் அதோடைய இது வெளியே சாயம் வெளுக்கும். இவங்க 2 பேரும் போய் மோதுறாங்க. 2 பேர் படத்தையும் சென்சார் போர்டு பார்க்குது. ஏய் ஓன்ட்ட பிரச்சனை இருக்குது ரிவைஸ் கமிட்டி, ஓன்டையும் பிரச்சனை இருக்குது ரிவைஸ் கமிட்டின்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயா எவ்வளோ பிழை இருக்கிறதோ கழித்து கொண்டு மீதியை கொடுங்கள் அப்படின்ட்டு ரிவைஸ் கமிட்டி போடுங்க ஐயா, இதெல்லாம் பண்ணுங்க ஐயா, பார்த்துக்கலாம் ஐயா, ஏன்னா அவனுக்கு தெரியும். உடனே ரிவைஸ் கமிட்டி போடுறாங்க, பார்க்குறாங்க, இதெல்லாம் நீக்கின்றாங்க. நீதி தீ பரவட்டும், நீதி பரவட்டும், ரைட் போ ஓடு நீயே. அதை எப்படி போடுவ, இதோ வர்றேன் நேராக கோர்ட்டு கூப்பிட்டா அந்த அம்மா கேட்குறாங்க, என்னப்பா பிரச்சனை? இல்லைங்க பாருங்க சான்றிதழ் தரமாட்டேங்கிறாங்க. என்னப்பா ஏங்க வேலை பார்த்துன்னுக்குறோம், ரிவைஸ் கமிட்டி போடணும், அதுக்கப்புறம் தர்றோம், அதுக்குள்ளேயும் ஒரு கோர்ட்டுக்கு வந்தா எங்களை வேலை செய்ய முடியா? இந்த உங்கள் ஆஃபீஸ் இருக்குது வச்சுக்கோங்க, எடுத்து டெடிட்லாம் பண்ணின்னுக்குறீங்க, டம்முன்னு கரண்ட்டு போயிடுது. காண்டா யாரா என்னங்கடா கரண்ட்டு இல்லை, கீழே பள்ளம் தோணுங்கிறாங்களா, இந்த வர அப்படி நேராக போகிறீங்க. ஏப்பா என்ன உனக்கு அறிவு இல்லை, பள்ளம் தோணு, ஏங்க கரண்ட் இதுங்க ஒயரு பற்றிக்கிச்சிங்க, அதாங்க பண்ணிகிட்ருக்குறோம். நான் யார் தெரியுமா? யார் சார்? இந்த சேனலில் இருக்கிறேன், இருந்துட்டு போ, அவ்வளோதான். ஒன்று என்ன பண்ணுவேன், போயா வேலை பார்த்துனுக்குறாங்களா, அப்புறம் என்ன போ, மொல்லமாக தான் பார்ப்பேன். டேய் சாப்பிட்ணும் நீங்கள், ஆமாம் போய் சாப்பிட்டு அப்போ, என்ன அந்த மாதிரிலாம் அப்படி தான் பண்ணுவோம் போ அப்படின்னு. இது ஒரு பார்ட்டு. இதே நீங்கள் போகிறீங்க, நான் தலைவரே என்ன ஆச்சு, இந்த மாதிரி இது நான் தலைவரை ஒர்க்கு போய்க்கினுக்குது, பார்த்துங்க தலைவரை கொஞ்சம் சீக்கிரம். ஏறா டேய், அவரே மம்முட்டில் டேய் இதான்டா டக்குன்னு. இது ஒரு வகை. 3வது வகை அது ஒன்று இருக்குது, நான் யார் தெரியுமா, எங்கள் சேனல்லாம் தெரியுமா, டெல்லிக்கே பேசுவோம், ஐயோ சார் நான் முடிச்சிடறோம் சார், அது தேவையில்லை. இந்த 2 வகையில் ஒரு வகை தான் யூஸ் பண்ணணும். இதில் நம்ம எது நமக்கு லாபமாக இருக்கும்? 2வது தான் பெஸ்ட்டு சார். சார் பார்த்து பண்ணிங்க சார், பண்ணிங்க, இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் வேறு சரி முடிச்சுக்கணும். கரண்ட் வரணும் நமக்கு, அதான் முக்கியம். அங்கே போயிட்டு வீரத்தை காட்டுறது. கடைசி படம் வேறு, ரோட்டில் போகிறோம் டப்பு திரும்புகிறோம், அவன் ராங் சைடில் திரும்புவோம், அவன் வந்து ராங்குன்னு தெரியும், ஆள் பார்த்தா ஒரு மாதிரி இருப்பான், நம்ம அப்படி பார்ப்போம், சாரிங்க அப்படி சிரிச்சா வச்சுக்கிங்க, சரி போய் தொலைந்து தான் போனோம். என்ன வருது அறிவு இல்லை, மாடு மாதிரி வளர்ந்துக்கிறேன்னா என்ன ஆகும்? அங்கே நின்றுட்டு இருக்கிற வேலையை விட்டு அவங்க கூட சண்டை போட்டுன்னு இருக்கணும், பக்குன்னு வாயில் குத்திட்டான்னு வச்சுக்கோங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வர போய் நிற்கணும், தையல் போட்டணும். எதுக்கு இதெல்லாம் தேவை? அவனே சாரிங்கன்றான்னா கம்முன்னு போயிடணும். இன்னைக்கு பாதி விஷயங்களில் கம்முன்னு போயிட்டா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அவரே சொன்னது தானே, கரெக்டு சார், இது டைலாக் அவரே. ஏன் அதை பண்ணல அவர்? வாழ்க்கை ஜம்முன்னு இருந்திருக்கோம்ல. அவர் என்ன பண்ணார், கோர்ட்டுக்கு போனார். இதில் என்னன்னா இவருக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லையா. ஆனால் படம் வர்றது இவர் கடைசி படமா, இவர் அரசியல் வாழ்க்கையின் படமா, இவர் இதுவே திருப்பி விட்டுருமா. ஆனால் இவருக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லையா, அப்படித்தானே? அப்படிதான் சார். நீங்கள் கரெக்டான ஆளாக தானே பண்ணுவாங்கயா, அறிவு இல்லை நிறுத்து. யார்ப்பா எல்முருகன்ட்ட பேசுவீங்க? நம்ம தான் கூட்டணியே வந்தாங்களா, பேச வந்தாங்களா, அப்புறம் என்ன அவன் நம்பர் வாங்க சார். சார் நீங்கள் தான் பெரிய ஆளாச்சப்பா சார், தானே பார்ப்பீங்க, பார்த்துக்கலாம் சார், கொஞ்சம் இது பண்ணுங்கள் சார், ரிவைஸ் கமிட்டி யார் பேசணுன்னு நான் பார்க்கணும், அதை பார்க்குறேன் சார், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை. அவங்க கூட்டணியே நினச்சிருந்து கூட ஒரு வேளை இவங்க சொல்கிற மாதிரி அழுத்தம் கொடுக்குறாங்க. அது விஜய் சொல்ல, அவர் ரொம்ப நல்லவர், மற்றவங்க சொல்கிற மாதிரி இருந்தால் கூட அதையும் மீறி நீங்கள் கொண்டு வந்துடலாம் படத்தை சார், அது தனியாக பேசிக்கலாம் சார். அது அப்போ கோர்ட்டு சட்டம் அப்படின்னா ஈஸியாக முடியறது பல நாள் இழுக்கும். இதில் வாரக்கணக்கில் இழுத்தா யாருக்கு நஷ்டன்றது இவங்களுக்கு தெரியும். அப்போ ஏன் இழுக்கிறீங்க? அங்கே போனோன்னா ஜட்ஜி இது பண்ணி ஜட்ஜி கொடுத்துட்டாங்க கொடு அப்படின்னோன்னா உடனே அந்த போர்டு டிவிஷன் பெஞ்சு போயிடுச்சு. அவர் தலைமை நீதிபதி அவரே காண்டில் இருக்கிறாரு, எவ்வளோ கேஸு, என்னப்பா விஷயன்றாரு. சார் தரமாட்டேங்கிறார். ஏன்பா தரமாட்டேங்கிறா? சார்
வேலையை பார்த்துன்னு இருக்கிறோம், வேலையை பார்க்க விட மாட்டேங்கிறான் சார், சர்டிஃபிகேட் கொடுன்றான். ஏன்பா அவங்க வேலையை பார்க்குறாங்களா, அப்புறம் என்னப்பா சார் 9ஆம் தேதி நான் ரிலீஸ் புக் பண்ணிக்கிறேன் சார், அதுக்கு என் வேலையை விட்டு உனக்கு பார்க்கணுமா? இல்லை சார் 500 கோடி ரூபா, 500 கோடி இருந்தால் 5 கோடி எனக்குனியா? நீ சம்பாதிச்சு நீ கொண்டு போகிற, அதெல்லாம் நடக்கிற மாதிரி தான் நடக்கும். என்னப்பா? ஆமாம் 21ஆம் தேதி வா. அதோடையாவது டம்முன்னு போய் வெளியில் சென்சார் போர்டு பார்த்தியா என்கிட்டயா? நான் தலைவரை என்ன தலைவரை எப்படி கோச்சிக்கிறவா? பார்த்து பண்ணுங்க தலைவரை, கோர்ட்டு 21 நம்ம அதுக்குள்ளேயே முடிச்சிக்கலாம், 26ஆவது வரட்டும் தலைவரை, 2-3 நாள் லீவு தொடர்ந்து வருதுன்னா அப்படி வா வலிக்கு என்ன துள்னா தலைவரை தெரியாமல் துள்ளிட்டேன், நாய் தான் பண்ணிச்சேன் அப்படி சொல்லி பண்ணணும். சுப்ரீம் கோர்ட்டு போகிறோம், அவன் வக்கீலுக்கு எவனோ சம்பாதிக்கிறான் வச்சுக்கின்னு அங்கே போனால் அவனா பண்ணுவாங்க. எப்போவுமே கீழே பண்ணி என்ன விஷயம் அங்கேயும் சார் சட்டி தரமா, ஏன்பா தர மாட்டேங்கிற சார், என் வேலையை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்னப்பா சார், ஏற்கனவே அங்கே வழக்கு இருக்குது சார், இவங்க இங்கே வந்து பஞ்சாயத்து வைக்கிறாங்க, அங்கே வழக்கு இருக்கா? ஆமாம் சார். யார்கிட்ட? தலைமை நீதிபதி அமர்வில். தலைமை நீதிபதி அமர்வு தான் போட்டுக்கிறாருல்ல, அப்புறம் இது இங்கே வந்த போ. அவர் என்ன சொல்கிறாரு தான், அங்கே உனக்கு ஏதாவது தப்பாக கற்றுனா அப்புறமா வா, மறுபடியும் வா. ஆமாம் வா போ. இங்கே வந்தா இப்போ அவர் ஒரு நாள் முன்னாடி இறக்கப்பட்டு ஒரு நாள் முன்னாடி போட்டு என்னப்பா என்ன சொல்கிறீங்க சார், யார் சார் புகார் கொடுத்தது? அப்போவும் அது யாரோ கொடுத்தாங்க உனக்குண்ணா, கோர்ட்டு கேட்குது யார் புகார் கொடுத்தா சார், நான் தனியாக கொடுக்குறேன் சார், கவரில் எழுதி கொடுக்குறேன் யார் கொடுத்தாங்க, நாங்கள் வந்து ரிவைஸ் கமிட்டி போட்டு தான் சார் பார்க்கணும். சரிப்பா பாவம்பா, எப்போ ரிவைஸ் கமிட்டி எவ்வளோ நாள் ஆகும்? 20 நாள் ஆகும் சார். 20 நாள் ஆகுமா? சரி சரிப்பா நான் சொல்கிறேன் தீர்ப்பு. சார் சார் என்ன சார், கம்யூனியா அவ்வளோ வேலை இருக்குது, எனக்கு அவ்வளோ வழக்கு இருக்குது, நான் சொல்கிறேன்ப்பா தீர்ப்பு சொல்கிறேன் போ. என்னது ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு. இப்போ தான் இவங்களுக்கு உண்மை புரியுது. எங்கேயோ பேசுகிறாங்க, எங்கெங்கேயோ பேசுகிறாங்க, இதான் நடக்குது. இதுக்கோட சேர்த்து சின்னம். எனக்கு என்ன சந்தேகம்னா, முதல் வெற்றி சார் அவங்களுக்கு. எனக்கு என்ன பாருங்க, அப்போ எல்லாம் முட்டு சந்தான்றீங்க இது வரைக்கும். முட்டு சந்தை தாண்டி அந்த முதல் வெற்றி எப்படி கிடைச்சதுன்னு ஏன் சிபிஐ விசாரணை முதல் வெற்றி இல்லையா? கேட்டவங்களே கொடுத்து வச்சு கும்பு கும்பு யாரு கேட்டதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ரூட்டு மாறின அப்புறம் தான் கும்புன்னு கும்புறாங்க. அவங்க நினச்சினுக்கிறாங்க நமக்கு சாதகமாக தானே இருக்குன்னு. நல்லா விசாரிச்சுட்டு அனைத்துக்கும் காரணம் விஜய் தான்னு முதல் குற்றவாளியாக சேர்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சார்ஜ் ஷீட் தான் போடலையா, போடுறப்போ எப்படி வேணால் போடலாம். சரி ரைட், அது விடுங்க. விசில் சின்னம் கேட்டாங்க, 12 சின்னம் எழுதி கொடுத்தாங்க. பேட்டு, குருவி, புறா, எறா, சுறா என்னென்னவோ. அதில் கேட்ட முதல் சின்னமே அப்படி டிக் பண்ணி விசில் கொடுத்துட்டாங்க. எப்படி கிடச்சிது? அடுத்து இப்போ ஜனநாயகனும் ஏதோ பேச்சுவார்த்தை போகுது நடத்துன்றாங்க. அப்போ ஒத்துக்கிட்டாரா? இருக்கலாம் சார், இருக்கலாம்ல. நான் தலைவர் எப்படி கோச்சிக்கிறேன் பின்னா? நான் பேச்சு பேசினேன், சிபிஐ வேணும்னா அது வேணும்னா, அதுக்கப்புறம் எவனோ பதுங்கிருந்தவன் ஒதுங்கிருந்தெல்லாம் வந்தோன்னா அப்படியே மாற்றிக்கணும்ல. எல்லாம் தலைவரை தெரித்தா உண்மை ரைட்டு பார்த்துக்கலாம். விஷ்ணு ரெட்டி அனுப்புகிறேன், போய்கிறாராமே டெல்லிக்கு. விஷ்ணு ரெட்டியா? விஜயின் நம்பகமான தலைவர். இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, விஷ்ணு ரெட்டி டெல்லி போயிருக்காருறது உண்மையாக இருந்தால் என்னுடைய சந்தேகம். உண்மையாக பொய்யா தெரியாது, அது ஒரு 2 நாளில் தெரிஞ்சிடும். ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் ஏன் அவரை அனுப்பணும்? ஆதவ அர்ஜுன் அனுப்புனா அமித்ஷா திரும்பி கூட பார்க்க மாட்டார். பட்டா ஜென்சி கிஞ்சி நான் உருட்டுறேன், நீ போ கிளம்பு. நம்பகத்தன்மை புஷி ஆனந்தவர்கள் சார். புஷி போனால் இங்கேயே சொல்லுவான் கூட இருக்கிறவன், தலைவரை உன்னை எதுக்கோ நம்ம தலைவர் டெல்லிக்கு அனுப்புறாப்புல, அநேகமாக ஒன்று அங்கே சிபிஐ உட்கார வச்சு தீகார் ஜெயிலில் களி தின்னு வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா சொல்கிற? ஆமாம், அதனால் தௌடாயிடு தலைவரை அப்படின்னா தௌடா வரேன் பாருன்ட்டு தலைவர். அதனால் அவரும் அங்கே போயிட்டு அவர் என்ன சொல்லுவார், இவர்கிட்ட அமித்ஷா இப்போ உட்கானா பேச முடியும். அது அருண்ராஜை விஜய் நம்ப மாட்டார், ஏன்னா நம்பகமான விஷயம் பேசணும்ல. அப்போ உன்ட்ட சொன்னா நீ யார்ட்டியா சொல்லிட்டேன்னா அது கிடையாது. வேறு யார் இருக்கிறா? ஜானு கட்சிக்காரர் கிடையாது. அவர் வந்து அடிக்கடி வருவார், நான் உனக்கு செய்ய போகும் சம்பவங்கள் வெகு பயங்கரமாக இருக்கும் அப்படின்வார். அப்படியா, என்ன விஷயம்? பிரபஞ்சத்தின் குழந்தை நீ அப்படி இப்படின்னு மாய பிசாசே அப்படின்ட்டு போயிடுவார் அவர். அதனால் அவர் கணக்கு இல்லை. வேறு யார் இருக்கிறா சொல்லுங்க, யாராவது இருக்கிறாங்களா? வெங்கட்ராமலாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது பாருங்க. வேற பேச்சாளர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் அங்கே போயிட்டு அமித்ஷா கிட்ட மிகப்பெரிய ராஜதந்திரியாக நான் விஜயை பார்க்கின்றேன், இன்று சாணக்கியனுடைய என்ன விஷயம் வந்த இல்லை சாணக்கியனின் மறு உருவமாக நான் விஜயை பார்த்து கொண்டிருக்கேன், வாய் மட்டும் அசைத தலை அசைய மாட்டேங்குது அப்படின்னு. கிளம்பு
நீ திமுக தானே இருந்த, ஆமாம். நம்மள வைக்க கூட போனீங்களா, ஆமாம், கிளம்புங்க அப்படின்ட்டுருவாங்க. அதனால் அவரெலாம் வேலைக்கு ஆகாது. மற்றவங்க யாரும் இது இல்லை. ஆனால் இவர் ரொம்ப நெருக்கம். அப்போ இந்த மாதிரி மேட்ரு சொல்லு, தேவைப்பட்டால் தனியாக வந்து காலில் கூட விட்றேன்னு சொல்லு. மற்றவன்ட்ட சொன்ன வெளியே சொல்லிடுவோம். போகும்போது ராஜா காது கழுத காது கதை தெரியுமா? ராஜா காது பெருசாகி கழுத காது மாதிரி ஆயிடுச்சான். அதை ராஜாவுக்கு ஷேவ் பண்ணுறதுக்கு அந்த இவனை நாவிதரை கூப்பிட்டு போனாங்களாம். அவன்கிட்ட சொல்லியே கூப்பிட்டு போனாங்களாம், ராஜா காதை மட்டும் பார்த்தா கொன்றுவேன், ஷேவ் மட்டும் பண்ணிட்டு போயிடணும், இந்த விஷயத்தை வெளியே சொன்ன சாவச்சிடுவோன்னுட்டாங்க. அவன் நேராக சொன்ன கால் தலை இருக்காதுன்ட்டாங்க. என்ன பண்ணுறது, வந்துட்டான். வந்துட்டு வீட்டில் வந்து நைட்டு அவனால் சாப்பிட்டு தூங்க முடியல, வயிறுலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒய்ஃப்னு கேட்குறாங்க, என்ன விஷயம்? இல்லை ராஜா காது கழுத காது வெளியில் சொன்னால் இதாகன்ட்டு அடக்கி வச்சா என்னால் இதாகுது, ஒரு மாதிரி ஆகுது. உடனே ஒய்ஃபு கேட்டோன்னா ஒய்ஃபுக்கும் அது கழுத்து போடணும். என்ன பண்ணுறது தெரியாமல் 2 பேரும் போய் பள்ளம் தோண்டி ராஜா காது கழுத காது ராஜா காது கழுத காதுன்னு மூட்டுவாங்க. அங்கே ஒரு உருளைக்கிழங்கு செடி முளைக்கும். அதை விவசாயிங்க இது பண்ணி அதை கொண்டு போய் அறுத்து இது அதை ஒரு மாடு தின்னும் செடியை. அந்த மாடு கொன்னோன்னா அதை இது எடுப்பாங்க, தோல். அதை எடுத்து அடித்தா ராஜா காது கழுத காதுன்னு அடிக்குமா. அந்த மாதிரி எவன்கிட்ட சொன்னாலும் வெளியில் சொல்லிடுவோம், ராஜா காது கழுத காது. அதனால் நீ போ, எனக்கு நண்பன், எனக்கு நெருக்கமான ஆள், போய் பேசி விட்டு வருவாயாக அப்படின்னு அனுப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாம் உண்மை இல்லை, உண்மையாகவும் இருக்கலாம். இப்போ விஜய் அவர்கள் இப்போ கூட்டணி வந்துட்டு நிச்சயமே வெற்றி தானே சார்? இல்லைன்னா வெற்றி கம்மியா? பிளாஸ்ட்டு தனியாக நின்னா பிளாஸ்ட்டு, அவ்வளோதான். தனியாக நின்னா இவங்க ஓட்டை ஒரு கிட்டத்தட்ட 18-20% வரைக்கும் பிரிக்கிறார், 18% பிரிக்கிறார். அப்போ பிளாஸ்ட். இவர் பிரிக்கிறதுனால இவர் நல்லா ஓட்டு வாங்குவார், 50,000 60,000. இப்போ விஜயே நிற்கிறாருன்னா விஜய் மட்டும் ஜெயிப்பார். அதை வச்சு நின்னா ஜெயிப்பாரான்னு தெரியாது. தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க ஜெயிப்பாங்க. மற்றபடி பெருவெற்றிலாம் கிடைக்காது தாவேக்காக்கு. ஆனால் இந்த இவர் பிரிக்கிற வாக்குகள் இதனுடைய பலனை என்டிஏ அனுபவிக்கும். அப்போ பிளாஸ்ட். இவர் அங்கே போயிட்டாருன்னா 50% மேலே. நீங்கள் 2019 திமுக அடித்தது ஞாபகம் இருக்குதா? ஆமாம். 2024 அடித்தது ஞாபகம் இருக்குதா? பார்லிமெண்ட் தேர்தல். ஆமாம், ஃபுல்லாக சேம் அந்த மாதிரி ஒரு பிளாஸ்ட் நடக்கும். ஒரு போனால் போதுன்னு 10 20 மீதி எல்லாம் பீகார் கதை தான். அதுக்கு தான் பயப்படுறாங்க திமுக. அதுக்கு வாடா ராசானா இவர் வரமாட்டேங்கிறாரு. அதுக்கு தான் இவ்வளோ படம் காட்டுனுங்கிறாங்க. வந்தால் நல்லது, பிளாஸ்ட்டு. வரலன்னா பிளாஸ்ட்டு. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய மிக்க நன்றி சார்.